ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மினி vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பெஷலான டேன்னே சொல்லலாம். என்னோட ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் ரிசப்ஷன் இன்னைக்கு ஈவினிங். ஸோ நான் வீட்டிலேருந்து கிளம்பி என்னோட அத்தை வீடு சேம் ஏரியா அப்படிங்கிறதுனால அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டேன். ஸோ அங்கேருந்து தான் ரெடி ஆகிட்டு நானும் என் அக்கா பொண்ணும் வந்து கிளம்பியிருந்தோம். பஸ்ஸில் போகலான்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஆட்டோ புக் பண்ணி தான் போயிருந்தோம். அண்ட் இந்த ரிசப்ஷனுக்காக என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருந்தா. அண்ட் ஆல்சோ நியர்பைலே இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்புறம் தான் வந்திருந்தாங்க. அவங்க லவ் ஜேர்னி வந்து 9 இயர்ஸு. இந்த இயர் வந்து ஸ்டெப்பிங் இன் டு த 10th இயர் அண்ட் ஃபைனலி தே வர் டுகெதர் ஃபார் அவளோட ரிலேஷன்ஷிப்பில் அப் டவுன் எல்லாமே நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால தெரியும். ஃபைனலி அவங்க 2 பேரையும் அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நீங்களுமே இந்த நியூலி மேரிட் கப்பலுக்கு விஷ் பண்ணிவிடுங்க. ரிசப்ஷனில் பிரியாணி போட்டிருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து சாட்டர்டேயில் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் வருத்தமாக தான் இது பிரியாணி மிஸ் பண்ணுறோம். ரிசப்ஷன்லேருந்து எல்லோரும் கிளம்பி ஹோட்டல் வந்துட்டு அங்கே டேபிள் கிடச்சி நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடவே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் தான் லாஸ்ட் கஸ்டமர். அன்றைக்கி டேயில் அங்கே ரிசப்ஷன்லேயே சாப்பிட்ருந்தாலும் எல்லோரும் அப்படி அப்படியே கிளம்பிருப்போம் வீட்டுக்கு. பட் அன்றைக்கி நாங்கள் அங்கே போயிட்டு வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா எல்லோரும் மீட் பண்ணது ஜாலியாக போச்சு.